எதுக்காக சிபிஐ வந்து பொள்ளாச்சி அவனோட மகனை வந்து காப்பாற்றணும்னு நான் கேட்குறேன். ஏடிஎம்கே பிஜேபி கூட்டு இடையில கூட்டணிலாம் முடிஞ்சிச்சே சார். முடிஞ்சு இப்பதானே முடிஞ்சுதா? நிர்மலா சீதாராமன் கோவைக்கு வரும்போது அப்படியே போய் சாஸ்தாங்கமா உயிர்ந்தாரு பொள்ளாச்சி ஜெயராமன். எஸ்பி வேலுமணி என்ன நிலை எடுத்திருந்தார்? அப்போ பிஜேபி கூட்டணி வேணும் தானே நிலை எடுத்திருந்தார் சார். ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி முறிஞ்சுதுன்னு எடப்பாடி சொன்னார் சார். வேற எவன் சார் சொன்னா? இதை இட்லின்னு சொல்றாரு, இதை சட்னி கூட நம்பாதுன்ற நிலைமையில தானே சார் கூட்டணி இருந்தது. மறைமுக கூட்டணி, கள்ள கூட்டணி, அந்த வகையில் தானே அந்த கூட்டணி இருந்தது. அதுக்காக தான் இப்போ சார் எந்த அளவுக்குன்னா இந்த ஜட்ஜ்மெண்ட் வரப்போகுதுன்னு தெரிஞ்சுட்டு உடனே இதே மாதம் அந்த பொள்ளாச்சி ஜெயராமன் பையனுக்கு கல்யாணம். பொள்ளாச்சி ஜெயராமன் பையனுக்கு கல்யாணம். அப்போது இவருக்கு தீர்ப்பு வர்றது தெரிஞ்சிருக்கு, ரைட்டா? ஏன்னா சிபிஐ ட்ரையலுக்குள்ளே இவன் இல்லை, இந்த பையன் இல்லை. அப்போது எந்த இடத்துலையும் இந்த பையன் வரல. அப்போது இந்த பையன் மேலே தீர்ப்பு வராதுன்றதும் அவருக்கு தெரிஞ்சிருக்கு. தெரிஞ்சுக்கின்னு கல்யாணம் வச்சுருக்காரு. அந்த பையனுக்கு பொண்ணும் கொடுக்குறாங்க சார். இதெல்லாம் எமகாதக செயல் சார். பஞ்சமா பாதகங்கள்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இது ஒரு பஞ்சமா பாதகம். அதெல்லாம் நடக்குது. அப்போது இதெல்லாமே முன்கூட்டியே அசஸ் பண்ணிட்டு தானே போகிறாங்க. இப்போது என்னுடைய கண்டென்ஷன் என்னன்னா, இந்த வழக்கு இதோட முடியல.